ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழாமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன்றும் ஆகல. ஒரு ஒரு நெக்லஸும் அதெல்லாம் ஒரு வெள்ளமா யார் வரா? வெடிக்குது. இல்லைப்பா, ஒரு ஆள் வராங்களே. கக்காஷியா? இவரு நான் கூட ட்ரெஸ் பார்த்துட்டு நினைச்சிட்டேன். நருட்டோட கார்டியன். இந்த டெஸ்ட்ல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, எதுக்கு இப்படி இன்பதிர்ச்சி கொடுக்கணும்? சமனிங் ஜுட்சுல நீங்க ஏன் வரணும்? ரெண்டாவது டெஸ்டோட முடிவுல ஷுனின் ஆகிய நாங்க உங்க எல்லாரையும் வரவேற்கணும். அதுல பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச என்ன அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கா ஒருத்தர் அமைச்சிருப்பாங்க போல. அது மட்டும் இல்ல, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க ரெண்டாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க. உள்ள டைம்க்கு வர்றது தானா? உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும். பேசி முடிக்கல. சென்சை நான் இதுக்கு கேட்கறேன். சொல்றத கேளு. ஓ யே! ராமன் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிரமாதம். நீங்க அப்புறம் சொல்லுங்க, ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பத்திடுறேன். 5 நாளா காஞ்சு போய் வந்துக்கிறாங்க. சரி, இன்னும் நீ பழைய மாதிரி அப்படியே துருதுருன்னு தான் இருக்கிற. நருட்டோ, பசிலையும் என்ன ஆட்டம் ஆடுறோம். எனக்கு புரிஞ்சிருச்சா? ஒருவேளை நாங்க எக்ஸாம்க்கு நடுவுல ஸ்க்ரால்ஸ் ஓபன் பண்ணி பார்த்திருந்தா நீங்க எங்களை என்ன செஞ்சிருப்பீங்க ஹீரோகா சென்சே? ஆமா, அவங்களுக்கு ஒன்று ஆசை சொல்லுங்க. நீ புத்திசாலின்னு காட்டிட்ட. ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கலந்துக்கிற எக்ஸாம்ல ஒரு கஷ்டமான விஷயத்தை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு நாங்க பார்க்க நினைச்சோம். உங்களுக்கு தெரியும், மிஷின்ல இருக்கிறப்போ ஸ்க்ரோல்ஸை திறக்க கூடாதுன்னு. ஆனா அதை மீறிய நீங்க திறந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே ஆச்சு ஒருத்தவங்க. அப்படி அந்த ஸ்க்ரோலை திறக்கிறவங்களை அடிச்சு போட சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. சில நிஞ்சாஸ்க்கும் அடி ரொம்ப பலமா விழுந்து இருந்துச்சு. மயங்களை அடிச்சு போட்டீங்களா? நீ திறக்கல, என்ன நருட்டோ? அடி வாங்கி செத்துருவான். ஏன் அவன் கெட்டவன்டா? அந்த செவத்துல இருக்கிற வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம்? அது எழுதப்பட்டிருக்க காகிதம் கிழிஞ்சிருக்கு. அதனால அதுல இருக்கிறத படிக்கவே முடியல, எங்களால புரிஞ்சுக்கவும் முடியல. போதும் நிறுத்து. இத பாரு, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடும். வேற எதுவும் நமக்கு முக்கியம் கிடையாது. இல்ல, நான் இங்க வந்திருக்கிற காரணம் அதுல இருக்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக மட்டும்தான். நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, இதுல இருக்கிறது முக்கியமான விஷயம். அத கவனமா படிங்க. இதெல்லாம் ஜூனியன் கைப்பற்ற வேண்டிய ஒரு விஷயங்கள். இதை எழுதுனது லார்ட் ஒகாஹேதா. ஆமா, இதுல சொர்க்கன்றது உங்க மனசு, பூமின்றது உங்க உடல். சொர்க்கத்தை அடையணுங்கிறது உங்களோட ஆசை. ஞானம் பெற்றாதான் உங்களோட அறிவாற்றலும் வளரும். புரிஞ்சுதா? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஒருவேளை உன்னோட புத்திசாலித்தனம் தான் உன்னோட பிரச்சனைன்னா நருட்டோ, அப்படின்னா நீ கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நீ பண்ண போற மிஷனுக்கு தேவைப்படுற திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்துக்கணும். அவங்க ஒரு திருக்குறள் போல. அப்புறம் நீ பூமியில நீங்க பலவீனமா உணர்ந்தீங்கன்னா பயிற்சி எடுத்து தாக்க தயாரா இருங்க. ஒருவேளை உன்னோட பலம் தான் உன்னோட பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீ உன்னோட வாழ்க்கையில உன்னோட உடல் பலத்தை தினமும் அதிகரிக்கிறதுக்கு நீ பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இவள் கரெக்டான பேசு. இருக்கிற நேரத்துல உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதுக்கு அர்த்தம் உங்களோட மனசும் உங்களோட உடலும் ஒண்ணா வேலை செஞ்சா ரொம்ப ஆபத்தான மிஷன் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். சரி, அங்க ஒரு எழுத்து மிஸ் ஆகுதே, அது என்னவா இருக்கும்? அந்த இடத்தை நிரப்ப வேண்டியது உங்களோட கடமை தான். நீங்க இந்த ஸ்க்ரால்ல ஒரு சிம்பிள் பாத்தீங்கல்ல, அது ஒரு பர்சனை குறிக்குது. அது ஜுனினாகிய நீங்க தான். தேர்வுல கலந்துகிட்ட அந்த 5 நாளும் ஒரு ஜுனினா உங்களோட திறமையை சோதிக்க ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. நான் ரொம்ப உறுதியா சொல்றேன், அந்த 5 நாளும் நீங்க அற்புதமா செயல்பட்டீங்க. ஆமா, இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டது. நான் வழிகாட்டி. அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாரோட திறமைகளையும் பிரச்சனைகளையும் அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு மிஷனுக்கு என்ன திறமை தேவைப்படும், அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும்ன்றது அவனுக்கு தெரியும். இந்த மிஷன்ல நீங்க ரொம்ப அற்புதமா செயல்பட்டீங்க. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் அடுத்த மிஷனுக்கு நீங்க செயல்படுத்துங்க. அவ்வளவுதான். நான் பேசி முடிச்சிட்டேன். இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன். புரிஞ்சிருச்சு. ஓகே சார். ஒரு பெருமையா இருக்கு நட்டோ நினைச்சு. பசிக்குதா? இன்னொரு விஷயம் இருக்கு. 3வது எக்ஸாம்ல தயவு செஞ்சு இவ்வளவு வருத்திக்காதீங்க. இன்னொரு எக்ஸாமா? ஒண்ணு நினைச்சாலும் எனக்கு கவலையா இருக்கு. யுருகா சென்சை, இந்த ஹெட்பேண்ட் கிடைச்சப்பவே நான் ஒரு சாதாரண ஸ்டூடண்ட் கிடையாது. இதுக்கு மேல நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது நான் அப்புறம் என்னன்னு தெரியாம இந்த ஹெட்பேண்ட் தானே ஒரே சாட்சி. நான் பார்க்க துருதுருன்னு இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படுவேன். நீங்க சொன்ன மாதிரி 2வது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா 3வது எக்ஸாம்லயும் நான் பட்டையை கிளப்புவேன் பாருங்க. திரும்ப எக்ஸாம் பேப்பர் குத்துட்டு போறாங்கடா. கம்ப்ளீட்டா நானும் ஒரு திறமையான நிஞ்சா தான். ஆமாண்டா. அவரு கொஞ்சம் அக்கறை படுறாரு, அதுக்காக இதை சொல்றேன். நருட்டோ, என்ன மன்னிச்சிடு, நீ சொன்னது கரெக்ட் தான். நீங்க பாருங்க, அங்க இருக்கிற 3 பேரை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தான் தெரியும். முடிவு என்னவா இருந்தாலும் அதை சொல்றது நானா இருக்கதான் நான் விரும்புறேன். சரி, இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க, அதனால அந்த டீமோட முடிவை நீங்களே போய் சொல்லுங்க. ஆனா அவங்க மேல உங்களுக்கு இன்னும் இவரே கேட்டு வாங்கியிருக்காரு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி ஹாங்கோ. இருங்க, அவங்க 3 பேரும் ககாஷியோட மாணவர்கள் தானே? ககாஷிக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா அவங்க மேல நான் கண்ணை மூடிட்டு நம்பிக்கை வைக்கலாம். இருக்கா? ககாஷி வாக்கு வேலை. இதை கேட்டாகணும். அவங்க அவரோட மாணவர்கள் இல்லைங்கிறது அவருக்கு புரிஞ்சாகணும். அவங்க என்னோட மாணவர்கள். அந்த உண்மையை அவரு ஏத்துக்கணும். என்னடா? இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இங்க இருக்கிறவங்களோட குழந்தை இல்ல, வளர்ந்துட்டாங்க. தெளிவா புரிஞ்சுக்கிற பக்குவம் கண்டிப்பா உங்களுக்கு தான் இருக்கு ககாஷி. இப்ப பரவாயில்லையா? அந்த சாப குறியீடு என்ன உனக்கு வலிக்குதா? இல்ல, பெருசா வழி இல்ல. நான் உங்களுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். அது இருக்கட்டும், முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். அந்த ஒரோச்சிமாரு 3 லெஜெண்டரி நிஞ்சாவான சாணில ஒருத்தன் தானே. அவங்க பிளாக் ஆப்ஸ் யூனிட்டால தோக்கடிக்க முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கணும். அவன் செத்துட்டான்னு வதந்தி கேள்விப்பட்டேன். ஆனா அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்காக அவன் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கான்? உண்மையாவே ரொம்ப திறமைசாலி. அவனோட ரத்தத்துல உச்சிஹாவோட திறமைகள் நிறைஞ்சிருக்கு. அந்த பையன் அவன் சாஸ்கேவை தேடிதான் வந்திருக்கான். ஆங்கு மொத்தமா 21 நிஞ்சாஸ் அவங்களோட செகண்ட் டெஸ்ட் முடிச்சிருக்காங்கன்றத தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் 3வது எக்ஸாம்க்கு விதிமுறைகள் படி நாம அவங்களுக்கு ஆரம்ப தேர்வை நடத்தணும். 5 வருஷத்துல முதல் தடவையா நடத்த போறோம். 3வது லெவலுக்கு ஆரம்ப தேர்வு வேற. சொல்றத கேளு. இப்போதைக்கு நம்ம திட்டப்படி எக்ஸாம்ஸ் எல்லாமே தொடரட்டும். ஆனா அதே நேரம் அவன் என்ன பண்றான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சரி. அவன் எங்க டேஞ்சர் ஆகிறான்? முதல்ல 2வது எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக உங்க எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த
எக்ஸாம்ல மொத்தம் 78 டீச்சர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதுல 21 பேர் பாஸ் பண்ணது ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல பாதி எண்ணிக்கையை கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா எண்ணிக்கை சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும்னு நினைச்சேன். டேலண்டான பசங்க எல்லாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. டேய். பாஸ் ஆவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. சாஸ்கேவும் அவன் டீமும் கூட பாஸ் பண்ணிட்டாங்க. ஆமா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள அத்தனை பிரச்சனையில இருந்து நம்ம காப்பாத்திருக்கோம். அப்பயும் பாஸ் அறிஞ்சாரியாம நீங்களே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உன் டீம் எப்படியோ பொழைச்சு வந்துட்டாங்க போல ககாஷி. ஏதோ லக்கில தப்பிச்சிருக்காங்க. இது ஆனா என் டீம் இருக்கிற வரை உன் டீமால பால் ஆட்ட முடியாது. ஆமா ஆமா உங்க ஸ்டூடெண்ட்டும் காப்பாத்தினார். நிறைய திறமெல்லாம் தேவை. அது எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. வாழ்க்கையில தோக்குறது தோல்வியை ஒத்துக்கிறது தான் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவோம். என்ன சொல்ற ககாஷி? ஏதாவது பேசலையா? அட்டாப்பா அரை மணி நேரமா ஒருத்தர் கதர்னுக்கிறாரு. ஒத்துக்கிற ககாஷி. நீ அந்த ரவுண்ட்ல ஜெயிச்சு இவ்வளோ பக்கம் பண்ணக்கூடாது. இருக்கிறத பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. ஆனா உன்னால எப்போ என்ன தோற்கடிக்கவே முடியாது. இப்போதான் கக்காஷி பத்தியா அவ்வளோ வெறுப்பா வரான்னு தெரிஞ்சு. எதிரியா அவங்க அழக வச்சு எடை போடணும்னா கண்டிப்பா காய் சென்சி தோத்து போயிடுவாரு. இங்க இருக்கிறதுல காய் சென்சி தான் சிறந்த ஆசிரியர். பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியுற அளவுக்கு அவர் டக்கரான ஆசிரியர். பொறுத்துருங்க காய் சென்சி. கண்டிப்பா உங்களை ஒரு நாள் நான் பெருமைப்படுத்துவேன். ஆல்ரெடி பெருமைப்படுத்திட்டான். மற்றவங்களுக்காக ஃபைட் போட்டிருக்கேன். இனி எனக்கு நெருக்கமா இருக்கிற யாரோட கண்ணிலையும் நான் கண்ணீரை பார்க்க விரும்பல. அதனால கண்டிப்பா இனி எந்த போட்டியிலையும் நான் தோக்க மாட்டேன் காய் சென்சி. எப்பவும் தோக்க மாட்டேன். எதிர்பார்த்த மாதிரியே சிறப்பானவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணிருக்காங்க. சாஸ்கே வச்சு உனக்கும் சாஸ்கே மேலே தான் கண்ணு. நீ பண்ணதுக்கு நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் சாஸ்கே. இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். துரோகி. நம்பவே முடியல. 26 டீம்ல வெறும் 7 டீம் தான் இங்க இருக்காங்க. கோரா மேல இதுவரைக்கும் ஒரு கீழ் கூட விழல. இவன் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கான். ஆகாம ரொம்ப வினோதமா நடந்துக்குதே. இன்னும் அந்த பயத்துலேருந்து வெளியே வரலையா? வில்லேஜ் நிஞ்சாஸ் தான் இதுக்கு காரணம். நருட்டோ டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, லீவ் வில்லேஜோட பொடி பசங்களும் இங்க தான் இருக்காங்க. ஓ எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. நம்ம ஹோகாகே யுருகா சென்சை அந்த ராக்லி நீங்க என்ன பெரிய பசங்களா? நீங்களும் அவ்வளோ பொடி பசங்க. கண்டிப்பா காலகட்ட போகுது. இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லதா படல. ரெண்டாவது டெஸ்ட் முடிவுல எவ்வளவு பேர் இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. அதுலயும் முக்காவாசி பேர் பொடி பசங்க. எதுக்காக இவங்களை பரிந்துரை செஞ்சாங்கன்னு இப்ப புரியுது. சரி, அடுத்த ரவுண்ட் சொல்லுங்க எக்ஸாம் சீக்கிரம். பத்தி சொல்ல போறாரு. இங்க இருக்கிற எல்லாருமே கவனமா கேளுங்க. சொல்லுங்கயா. சொல்றேன், கவனமா கேளுங்க. லார்ட் ஹோகாகே, நீங்க ஆரம்பிக்கலாம். மூணாவது எக்ஸாம்ல நீங்க செய்ய போறத சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டெஸ்ட பத்தி உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாரும் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம் நாங்க எதுக்கு நடத்துறோங்கிற காரணத்தை சொல்ல போறேன். எக்ஸாம் நடத்துற காரணமா? நம்மளோட கூட்டாளிகள் கூட சேர்ந்து எதுக்காக இந்த எக்ஸாம் நாங்க நடத்துறோம்னு நினைக்கிறீங்க? ஷினோபிஸ்க்கு இருக்கிற திறமைகளை அதிகப்படுத்தவும் பக்கத்து நாடோட நட்புறவு பாராட்டவும் தான் நாங்க இதை நடத்துறோம். ஆனா இதை நடத்துறதுக்கான உண்மையான அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா விதமான எக்ஸாம்ஸையும் நாங்க எதுக்கு நடத்துறோம்னா எதுக்கு நடத்துறாங்க? ஐயோ, அட சொல்லுங்கலாம். எவ்வளோ நேரம்? நட்பு பாராட்டுற நாடுகளுக்கு நடுவுல நடந்த பேட்டில தான் இதை குறிக்குது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்பவும் சொல்லலை தெளிவா. நம்ம வருங்காலத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ நாம நட்புறவு பாராட்டுற எல்லா நாடுகளும்
அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற நோக்கத்துல ஒரு காலத்துல சண்டை போட வந்தவங்க தான். ஆனா அர்த்தமே இல்லாம எல்லாரோட ராணுவ சக்தியும் அழிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒவ்வொரு நாடு சார்பா ஒருத்தர் அனுப்பி சண்டை போட சொன்னாங்க. ஜூனியனை தேர்ந்தெடுக்கிற எக்ஸாம்ஸ் ஆரம்பத்துல உருவாச்சு. ஆனா நாங்க எதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல பங்கேற்கிறோம்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்க கண்டிப்பா ஜூனியனை போராடுறதுக்கு அனுப்ப போறது கிடையாது. இதுக்கான உண்மை என்னன்னா ஜூனியன் ஆகிற திறமையும் கௌரவமும் இருக்கிற ஷினோபிஸை தேர்ந்தெடுக்க தான் இந்த பரீட்சை நடக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா இது அதுக்காக மட்டுமே நடக்கல. இங்க நடக்கிற எக்ஸாம்ஸ்ல ஒரு நிஞ்சா தன்னோட நாட்டோட பெருமையை ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்த முடியும். அதை நிரூபிக்க மத்த நிஞ்சாஸ் கூட போட்டி போடலாம். பெருமையை நிரூபிக்கிறதுக்காகவா? நிறைய தலைவர்கள் அப்புறம் பல நாடுகளோட முக்கிய புள்ளிகள் இந்த எக்ஸாம்ஸை பார்க்கறதுக்கு பார்வையாளர்களா வருவாங்க. அப்புறம் ஷினோபிகளை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் தான் நீங்க எந்த மாதிரி நிஞ்சாவா வேலை செய்ய போறீங்கிறத நிரூபிக்கும். அதை விட முக்கியமா அங்க வர்ற எல்லாரும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் அப்புறம் உங்க நாட்டில் இருக்கிற திறமைகளை ஒத்து கவனிப்பாங்க. ஒருவேளை 2 நாடுகளுக்கு இடையில இருக்கிற பவர் வேறுபட்டுச்சுன்னா பலசாலியா இருக்கிற நாடுகள் தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதே பலவீனமா இருக்கிற நாடுகள் கேட்கிற வேலையை நிராகரிப்பாங்க. அதனால ஒரு நாடு எவ்வளவு பலசாலியா இருக்கோ அந்த அளவுக்கு சிறப்பா மற்ற நாடுகள் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அதனால நம்ம கிராமத்தோட ராணுவ சக்தியை மேம்படுத்துறது ரொம்ப அவசியம். அது சரி, இருந்தாலும் நாங்க எங்களோட வாழ்க்கையை பணையம் வச்சு எதுக்காக வேலை செய்யணும்? ஒரு கிராமத்தோட அதான்டா நிஞ்சா சக்தி லைஃப். அந்த நாட்டோட சக்தி. ஒரு ஷினோபியோட சக்தி தான் அந்த கிராமத்தோட சக்தி. அப்படிப்பட்ட ஷினோபியோட உண்மையான சக்தியை தெரிஞ்சுக்க இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலைகள் தேவை. அதுலதான் அவங்களோட திறமைகள் வெளிப்படும். இந்த டெஸ்ட்ல ஒரு நாடும் அந்த நாட்டை சேர்ந்த ஷினோபிஸ்க்கும் அவங்க சக்திகளை வெளிப்படுத்துற வாய்ப்பு கிடைக்கும். அந்த நாட்டோட சக்தி ரொம்பவே முக்கியம். இந்த டெஸ்ட்ல அவங்க உயிரை போற வாய்ப்பு இருக்கிறதுனால இதுக்கு ரொம்பவே மதிப்பு இருக்கு. இது நம்ம நாட்டோட திறமையை நிரூபிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க முன்னோர்கள் இந்த டெஸ்ட்ல பங்கெடுத்தாங்க. இந்த டெஸ்ட்ல பங்கெடுக்கிறதே பல பேருக்கு பெரிய கனவு. But then why did you use the expression friendship before? But you've only remembered half of what I said. You also mustn't have the wrong idea of the exam's meaning. This is a custom in which balance is preserved by fighting and dying. In the world of the shinobi, that is friendship. இந்த 3வது எக்ஸாம் உங்க வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இந்த கிராமத்தோட பெருமையும் உங்க கனவு இதுலதான் இருக்கு. இதுக்கு இருக்க பொறுப்பு அதிகமா தான் போகுது. நான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கேன். டெஸ்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த எக்ஸாமோட முழு விவரத்தையும் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன தடையா இருந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். அப்படின்னா சந்தோஷம். எல்லாரும் கவனமா நான் சொல்றதை கேளுங்க. இந்த 3வது எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல போறேன். என்னடா லாடோ காஹே, நீங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த 3வது எக்ஸாமோட கண்காணிப்பாளரான ஹயட்டே கெக்கோவான நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். தாராளமா பேசு. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். இந்த 3வது எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னையா நீயே நோஞ்சானாகிற? கடைசி வரைக்கும் என்னன்னே சொல்ல. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் யுரேகா சென்சே வந்து இன்னும் அவன் மேலே அக்கறைப்பட்டுட்டே இன்னும் அவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு எதனா ஆயிடுமோ இதுவாயிடுமோன்ட்டு அந்த அக்கறை காட்டிகிட்டே இருக்காரு. பையன் வாழ்ந்துட்டான், இந்த அளவுக்கு வந்துட்டான்றது அவருக்கு எதுவுமே தெரியல. இன்னுமே அவன் அந்த சின்ன வயசுல இருந்த நருட்டோ அவரு சின்ன வயசுல வளர்த்தாரு இல்லையா, ஸோ அதே கஷ்டத்துல அவன் பார்த்துருக்காருல்ல அவனுடைய இதெல்லாம் தனிமை எல்லாத்தையும். அதனால அது இருக்கதான் செய்யும். அந்த அக்கறைப்பட்டுட்டே இருக்காரு. கக்காஷி அவ்வளோ சொல்லியுமே வந்து அவருக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஐயோ இப்போ நானே சொல்கிறேன்ல அவங்க வளர்ந்துட்டாங்க இதுவாயிட்டாங்க. இப்போ என் ஸ்டூடெண்ட் இருந்தால் அதை தான் சொல்கிறாரு அவர். அப்படி கிடையாது, நீ பார்த்த பசங்க வேற இப்போ வேற அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு. ஆனாலும் இவர் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்களா, உறுதியாக இருக்காங்களா, பயப்படாமல் இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு அவருக்கு, உணர்ந்துட்டார். ஆமாம், கக்காஷி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு வந்துட்டாரு. ஆனால் இப்போ இங்கே என்னன்னா எனக்கு எல்லாம் ஓகேங்க. இந்த 3வது ரவுண்டு சொல்கிறேன் கடைசி வரைக்கும் இழுத்து சொல்லவே இல்லைங்க. எனக்கா எப்படா சொல்லுவீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் சொல்லலையே. ஆமாம், ஆனால் இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக நடத்துகிறாங்க அண்டு வந்து இது எதுக்காகன்றத சொன்னாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு
சின்ன வயசுலேயே இப்பயே வந்து அதை கண்டுபிடிச்சாதான் ஒரு திறமை நாட்டில் இப்போ இந்த நாட்டில் திறமை உள்ள ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் மிஷின்ஸ்லாம் வரும் அப்படின்றது. ஸோ அப்படி மிஷின்ஸ் வருது அப்படின்னா அப்போ இவங்களுக்கு அந்த ஃபண்டு வரும் இல்லையா, இவங்களுக்கு தான் அந்த வில்லேஜும் டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம் சின்ன வயசுலேருந்தே இவங்களை வந்து பழக்கப்படுத்துகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் அது நடுவில் ஒருத்தர் சொன்னார், தேர்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அதை சொல்கிறது தான் இப்போ ஒருத்தர் வந்தார், இப்போ நோஞ்சமே ஒருத்தர் வந்து இருப்பிட்டே இருந்தார். அவர் தான் வந்து என்ன சொல்கிறாரு சொல்லிடுவான்னு பார்த்தா அது தள்ளிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு கக்காஷி பார்த்தது ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப இதுவாக வரல இல்லை, எனக்கு ஒரு மிஸ்ஃபீலிங்காக இருந்தது. கக்காஷி தான் நல்லா இருந்திருக்குமே, இங்கே இருந்தால் இது சூப்பராக இருந்திருக்குமேன்ட்டு கடைசியாக வந்துட்டாரு இந்த எபிசோட். அவர் கொடுத்த ட்ரைனிங்னால தான் பசங்க இவ்வளோ தூரம் வந்தது. ஏன்னா இந்த மொத்த எக்ஸாம்லேயுமே வந்து மரணடி வாங்கினது யாருனாலும் நம்ம பசங்க தான். இந்த 3 பேருக்கு தான் இல்லாத ப்ராப்ளம். இது நடுவில் இந்த உரைச்சி மாறு வேறு, அவன் வேறு வந்து ரொம்ப சோதிச்சிட்டான். மொத்த எனர்ஜியும் போச்சு, எல்லா டைம் வேஸ்ட் எல்லாமே ஆச்சு. இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணதே நம்ம டீம் வந்து இவங்கனால தான், உரைச்சி மாறினால தான். அவங்க இல்லைன்னா எப்பயோ வந்திருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி லாஸ்ட் மீட்டில் உள்ளே வரமே ஆச்சு. ஆனால் வந்துட்டாங்க, உள்ளே வருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. வந்து இப்போது அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.